ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது cyclotron. Cyclotron சொல்லக்கூடியது it is a device used to accelerate charged particles to very high energy. Charged particles high energy க்கு accelerate பண்ணக்கூடிய device and a principle magnetic Lorentz force. Magnetic Lorentz force என்னது? ஒரு யூனிஃபார்ம் magnetic field குள்ள ஒரு charge மூவ் பண்ணுதுன்னா அதுக்கு மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் magnetic Lorentz force. அந்த ஃபோர்ஸ்னால அந்த சார்ஜ் பார்ட்டிகிள் என்ன செய்யும்? சர்க்குலர் பாத்ல மூவ் பண்ணும். இப்போ இங்க என்ன இருக்கு பாரு. ஒரு ஸ்பியர் எடுத்து ரெண்டா வெட்டி இருக்கும். சோ ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு. அது ரெண்டு என்ன இருக்கும்? கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன ஷேப்ல இருக்கு? டி ஷேப்ல இருக்கிறதுனால இதுக்கு பேரு டீஸ். டீஸ். இப்போ என்ன செய்யறோம்னா இந்த ரெண்டு டீஸையும் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளாடி வேக்யூம்ல வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ளாடி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதாக அஸ்யூம் பண்ணுவோம். அப்ப என்ன இருக்கு பாரு, ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸ் pair Ds separated by a small distance. It is connected to a high frequency oscillator. Then the arrangement is placed inside the uniform magnetic field. அதே மாதிரி the arrangement is placed between inside the vacuum. இப்போ அதனுடைய working part பாரு. For the time being இப்போ நம்ம அஸ்யூம் பண்றோம், இங்க நான் பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள வச்சிருக்கிறதா அஸ்யூம் பண்றேன். இப்போ இந்த ஆசிலேட்டர் சொல்லக்கூடியது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய டிவைஸ். இப்போ என்ன செய்து பாரு, பை த டைம் பீயிங் அல்லது பை த இன்ஸ்டன்ட் என்ன சொல்றோம்னா இந்த சைடுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோ, நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன செய்யும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே அங்க மூவ் பண்ணும். இந்த சார்ஜ் இங்க இருந்து மூவ் பண்ணி இங்க வரதுக்குள்ளாடி இது பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். அப்ப என்ன செய்யும்? அந்த சார்ஜ் அங்க இருந்து திருப்பி இங்க வரணும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள சார்ஜ் மூவ் பண்ணணுமா இருந்தால் சர்க்குலர் பாத்ல தான் மூவ் பண்ண முடியும். சோ அங்க இருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு இப்படியே வரும். By the time the charge particle arrives at the gap, திரும்பவும் polarity சேஞ்ச் ஆயிரும். அப்ப என்ன செய்யும்? திருப்பி அங்க இருந்து இங்க போணும். சர்க்குலர் பாத்ல கரங்கி வரக்கூடிய ஸ்பீட்னால அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்பி இங்க வந்துரும். திரும்பவும் என்ன செய்யும்? polarity சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த சார்ஜ் பார்ட்டிகிள் அதுக்குள்ளாடி கிடந்து ரொட்டேட் ஆகுது. உனக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம், ரேடியஸ் சொல்லக்கூடியது அதை சுற்றக்கூடிய ரேடியஸ் சொல்லக்கூடியது எதை பொறுத்து இருக்கும்னா வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். சோ ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி அட்டைன் பண்ண உடனே அதை என்ன செய்யலாம்? அப்படியே வெளியே எடுத்துடலாம். சோ ரெஸ்ட்ல இருந்த ஒரு சார்ஜ் நினைச்சிருக்கும் ஹை வெலாசிட்டிக்கு ஆக்சலரேட் பண்ணிருக்கோம். இதுதான் என்னுடைய வொர்க்கிங் பார்ட். தென் என்னுடைய கால்குலேஷன் பார்ட்ல என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் சொல்லணும். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் F equal to BQV. Magnetic field perpendicular சொல்லிட்டோம். So sin theta போடல. Then centripetal force F equal to mv square by r. ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? mv square by r is equal to BQV. ஒரு v கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வந்துரும்? v by r கண்டுபிடிக்கிறேன். b q by m. அல்லது நான் v எழுதுனேன்னா எழுதிடலாம். v is equal to b q by m into r. சோ நம்ம என்ன சொல்லலாம்? v is proportional to அல்லது r is proportional to v. அதாவது நம்ம வரக்கூடிய கன்க்ளூஷன் r is proportional to v. சுற்றக்கூடிய சர்க்குலர் பாத்னுடைய ரேடியஸ் சொல்லக்கூடியது வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். தென் அந்த வெலாசிட்டி அதை கண்டினியூ பண்றோம். டெரிவேஷனை கண்டினியூ பண்றதுக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்க போறோம். டைம் பீரியடுக்கு ஃபார்முலா
time period t is equal to நம்ம ஏற்கனவே பார்த்தோம் velocity equal to formula velocity equal to d by t d க்கு பதிலா circular path so 2 pi r ஒரு தடவை சுற்றக்கூடிய டைம் கேபிட்டல் T ன்னு எடுக்கிறோம் so t equal to என்ன எழுதலாம் t equal to என்ன எழுதலாம் பாருங்க t equal to 2 pi r by v 2 pi r by v की वैल्यू ஏற்கனவே எழுதி இருக்கோம் b q sorry r by v की वैल्यू என்னது m by vq r by v னுடைய வேல்யூ m by vq so டைம் பீரியட் தெரியும் டைம் பீரியட் தெரிஞ்சா frequency எழுதிரலாம் frequency என்னது frequency ன்னு சொல்லக்கூடியது இதனுடைய reciprocal so frequency equal to reciprocal of time period that is bq by 2 pi m இந்த frequency ன்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த சார்ஜ் பார்ட்டிகிள் மூவ் பண்ணக்கூடிய frequency ன்னு சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்கணும் அப்படினா இங்க நம்ம கொடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் frequencyக்கு ஈக்குவலா இருக்கணும் நாம அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய ஆசிலேட்டருடைய frequencyயும் சார்ஜ் பார்ட்டிகிளுடைய frequencyயும் ஈக்குவலாக இருந்தால் அதான் நமக்கு ரெசோனன்ஸ் ன்னு சொல்லக்கூடியது ரெசோனன்ஸ் கண்டிஷன் இருந்தால் மட்டும் தான் இந்த சார்ஜ் பார்ட்டிகிள் நமக்கு என்ன செய்ய முடியும் ஆக்சலரேட் பண்ண முடியும் அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி இந்த சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் உடைய கைனடிக் எனர்ஜி கூட கால்குலேட் பண்றோம் கைனடிக் எனர்ஜி என்ன கால்குலேஷன் பாருங்க கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா half m v square half m v के बदला என்ன போடலாம் bqr by m so bqr by m the whole square பண்ணி எழுதிரோம் half b square q square r square by m square அதுல ஒரு m மேல உள்ள ஒரு m கேன்சல் ஆயிரும் so kinetic energy की formula then அதனுடைய limitation இந்த சைக்ளோட்ரானால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அயான்ஸ் உடைய ஸ்பீட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் அல்லது வெலாசிட்டி வந்த பேர் என்னன்னா லிமிட்டட் ஸ்பீட் தான் இருக்கும் the speed of the ions is limited அதே மாதிரி இந்த சைக்ளோட்ரானால எலக்ட்ரானை வந்து ஆக்சிலரேட் பண்ண முடியாது அதே மாதிரி அன்சார்ஜ் இந்த ஏற்கனவே சொல்லிட்டோம் யூஸ் டு ஆக்சிலரேட் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் சோ அன்சார்ஜ் பார்ட்டிகிள்ஸையும் இதனால ஆக்சிலரேட் பண்ண முடியாது சோ இதுல क्वेश्चन கவனமா பாத்துக்கணும் which among the following particles cannot be accelerated using cyclotron ஒரு ராக்கெட் क्वेश्चन which among the following particles cannot be accelerated using cyclotron options electron positron neutron deuteron which among the following particles cannot be accelerated answer என்னது electron அப்படினு நிறைய பேர் எழுதுறாங்க ஆனா எலக்ட்ரானை விட பெஸ்ட் ஆன்சர் நியூட்ரான் ஏன்னா நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் கிடையாது நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லைன்னா அதை ஆக்சலரேட் பண்ணவே முடியாது எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் கொஞ்சம் சார்ஜ் இருக்கிறதுனால இது நினைச்ச முடியும் கொஞ்சம் வெலாசிட்டிக்காவது ஆக்சலரேட் பண்ண முடியும் வெரி ஹை வெலாசிட்டி வரும்போது அதனுடைய மாஸ் வேரியேஷன் இருக்கு ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ் வேரியேஷன் வரும் அதனால உனக்கு என்ன செய்யும் அந்த ரெசோனன்ஸ் frequency வந்து மேட்ச் ஆகாது அதனால உனக்கு பார்ட்டிகிள்ஸ் ஆக்சலரேட் பண்ண முடியாது எலக்ட்ரானை ஆனா நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது சோ நியூட்ரான்ஸ் வந்து ஆக்சலரேட் பண்ணவே முடியாது